ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க நந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல சண்டே, இன்னைக்கு வந்து சண்டே, நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷலா என்ன செய்யறோம் அப்படின்றதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ டைம் எவ்வளோ 9:30 ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு வச்சிடலாம். இப்போ வந்து சாப்பாடை வச்சாச்சு. ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ். நாங்க வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ரேரா தான் எடுக்குவோம். இன்னைக்கு சரி நம்ம ஸ்டைல்ல மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு செய்யறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பற்ற வச்சு வானெல்லாம் வச்சுட்டோம். நல்லா பழுத்து தக்காளி ஒரு 4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 4 முழு பூண்டு, 1/2 மூடி தேங்காய், அப்புறம் இஞ்சி சிறிதளவு. நல்லா வானல் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கரண்டி அரிசி போட்டுக்கலாம். வரமிளகா, இது வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ மீனுக்கு தேவையானது. இது நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் பொன்னிறமா இதை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். கடலை எண்ணெயை ஊத்திட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை முழுசா சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்தணும்னா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்து வரத்துக்குள்ள இது முழுசா வெந்துடும். தக்காளி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து எங்க ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு. புளி சேர்த்துக்கலாம். அடுத்தது புளியை நம்ம எந்த அளவுக்கு மீன் குழம்புல சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும். கெட்டு போகாமே இருக்கும். வெறும் தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு போட்டு கழுவிக்கலாம். உப்பு ஒரு 5 நிமிஷம் இந்த உப்பு மஞ்சள் தண்ணியிலே ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள இன்னொரு மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த மீன் எடுத்துட்டு வந்தாலுமே அவங்க வந்து கிளீன் பண்ணி தருவாங்க. பட் ஆனா ரொம்ப சுத்தமாலாம் கிளீன் பண்ணி தர மாட்டாங்க. அதனால நம்மளும் வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். அப்படி கிளீன் பண்ணாமையே நம்ம சும்மா ஒரு அலசி போட்டோம் அப்படின்னா மீன் குழம்பே கசப்பா இருக்கும், மீனும் கசப்பா இருக்கும். அதனால நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு அளவுக்கு கிளீன் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து எடுத்துக்கலாம், கழுவிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கடலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து லைட்டா சூடு பண்ண போதும். இப்ப இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இல்ல 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி மிளகா நல்லா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மிளகா தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மல்லித்தூள். இப்ப இது நல்லா மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கூட்டு. இப்ப வந்து நம்ம 2 மீன் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 விதமான மீன். 2 மீனையும் ஒண்ணுலயே போட்டா வந்து குழம்பு டேஸ்ட் வராது. அதனால தனித்தனியா செய்ய போறோம். நெய் மீன் ஒரு பக்கமும் ஜிலேபி மீன் ஒரு பக்கமும் செய்ய போறோம். நல்லா மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. மீனும் நல்லா கழுவி வச்சிட்டோம். இப்ப வந்து லைட்டா என்ன நல்லா காஞ்சிடும். இப்போ வந்து ஒரு பக்கம் 1 கிலோ மீனுக்கும் இன்னொரு பக்கம் 2 கிலோ மீனுக்கும் குடிச்சு விட்டுக்கலாம்.
உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு செலவும் போட்டிருக்கணும். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்திருந்தோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம், டேஸ்ட் சரியா போயிடும். நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கம்மியா சேர்த்துட்டு தண்ணி அதிகமா சேர்த்து டேஸ்ட் சுத்தமா வராது. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் அது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா மசாலா வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது மீன் மசாலா மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நல்லா கூட்டு இந்த அளவு கொதிச்சிருச்சு. இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போட்டு ஒரு 2 நிமிஷத்துல இறக்கிடுவோம். அதனால குழம்பு வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும். இப்பவே மீன் சேர்த்துக்கலாம். இப்ப இத மூடி வச்சு நிறைய நேரம் கொதிக்க கூடாது. கரெக்டா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மீனை போட்டு பெரிய மீனுக்கு மட்டும் ஒரு 5-6 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடலாம். சாப்பிடும் போது பார்க்கலாம் எப்படி இருக்கு. எப்படி இங்க பார்த்து சொல்ல நல்லா இருக்குதாம்மா? எப்படி இருக்குது? எப்படி உண்மையாவேவா? தேங்க்யூ.